வணக்கம். தமிழ்நாடு, அசாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி மற்றும் கேரளா இங்க நடக்கக்கூடிய தேர்தல்களுக்கான ரிசல்ட்களை லைவில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய சேனலில் நாங்க ரெக்கார்ட் பதிவாக ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை பற்றி கூற இருக்கிறோம். வெஸ்ட் பெங்கால் இந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி அண்ட் டிஎம்சி ரெண்டு பேருமே நெக் டு நெக் பொசிஷனில் இருக்கிறார்கள். நம்பர் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் அரை மணி நேரத்தில் ஒரு முறை தான் நாங்கள் இந்த நம்பர்ஸ்களை காட்டப் போகிறோம். ஆனால் நீங்க பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட டிஎம்சி 88ம் பிஜேபி 90ம் இப்போ மணி 8:50 ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ட்ரெண்டிங் விஷயத்தை தாண்டி யார் இந்த இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நீங்க பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் பிஜேபி நார்த் பெங்கால் பக்கமும் சவுத் பெங்காலில் டிஎம்சி மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரையில் மம்தா பானர்ஜியை யாராலையுமே உடைக்க முடியாது என்பதுதான் அங்க வெளிவரக்கூடிய செய்தியாக. அதே மாதிரி நீங்க பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்படி டிஎம்கே தான் ஆட்சியை பிடிக்கும் என்று நாம் கருத்துக்களை கூறி வந்தோமோ அதே மாதிரிதான் இப்போ வெளிவரக்கூடிய இந்த செய்திகளும் இருக்கிறது. இந்த தருணத்தில் ஏன்னா தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அவர்களுடைய நம்பர் வருது. ஆனா அதே நேரத்தில் இந்த தருணத்திலேயே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள் காட்டக்கூடிய நம்பர்ஸ் புதுச்சேரியை பொறுத்தவரையில் பிஜேபி லீடிங்கில் இருக்கு 22 சீட்டுகள். தமிழ்நாட்டில் டிஎம்கே 72, ஏடிஎம்கே 7, அதர்ஸ் வெறும் 3 சீட்டுகள் தான் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல புதிய தலைவரை போன்ற வெப்சைட் நீங்க பார்த்தீர்கள்னா டிஎம்கே அண்ட் விஜய் இந்த ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் இஸ் டிஎம்கே, செகண்ட் இஸ் விஜய். ஸோ விஜய் ஒரு லீடிங்கான பொசிஷனில் இருப்பதாக பல்வேறு இடங்கள்ல நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பார்த்தீர்கள்னா வெஸ்ட் பெங்கால் ஆர் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை வைத்து இந்த அளவில் பல்வேறு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதோ அதற்கு மேல சேர்த்தார்கள், அதெல்லாம் நடந்தது. ஆனால் அதனால் எந்த விதமான இம்பாக்ட் நடந்தது நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல இடங்கள்ல இந்த ஈக்குவேஷன் மாற தொடங்கி உள்ளது. இதே போன்று வெஸ்ட் பெங்காலும் நடந்தது. 91 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் வாக்கு போட விடாமல் நீக்கினார்கள். அதுக்கப்புறம் ஒரு 61 லட்சம் வாக்காளர்களை இழுவையில் போட்டார்கள். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 27 லட்சம் வாக்காளர்கள் அங்க போய் எங்களிடம் அனைத்து ஆதாரங்களும் இருக்கு என்று கூறிய பின்பு கூட அவர்களை வாக்குப்பதிவு போடவில்லை. இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள் நேற்று இரவு ஒரு 74 இன்ஸ்பெக்டர்ஸ், எலெக்ஷன் இன்ஸ்பெக்டர்ஸ்களை மத்திய அரசாங்கம் அனுப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 200 சொச்சம் இன்ஸ்பெக்டர்ஸ்கள், அதாவது அவர்களுடைய பார்வை இங்கே தேர்தல் சரியாக ரிசல்ட் சரியாக நடக்க அனைத்துமே மத்திய அரசாங்க சார்பில் வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டுமே போயிருக்கிறது. இதற்கு முன்னாடி இது போன்ற எலெக்ஷன் இன்ஸ்பெக்டர்ஸ்களை இந்த அளவில் அனுப்பினதே கிடையாது. அப்போ எந்த இடத்தில் எந்த விதமான மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா ஆஸ் பர் த டெலிவிஷன் சேனல்ஸ் நெக் டு நெக் டிஎம்சி அண்ட் பிஜேபி வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாட்டில் இட் இஸ் அ கிளியர் இண்டிகேஷன் தட் டிஎம்கே இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். ஆனால் செகண்ட் இடத்துல ஆப்போசிஷன் இடத்துல தாவேகா புதிய கட்சியாக இருந்தால் கூட பிரம்மாண்டமான ஒரு ஓட் வங்கியை அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருந்தே அது தெரிய வந்தது. ஏன்னா மக்கள் கூட்டம், முக்கியமாக இளைஞர்களுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் அங்க வந்ததுல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா டிவிகே இஸ் கோயிங் டு பி த சேலஞ்சர் இன் தமிழ்நாடு என்பது அங்க தெளிவுபடுத்துது. ரெண்டாவது நீங்க பாருங்க ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ராங் பேஸ் இருந்த ஏடிஎம்கேக்கு எதிராக மக்கள் இதற்காக ஓட்டு போட்டார்கள். காரணம் டீலிமிட்டேஷன் ஒன்றாக இருக்கும். ரெண்டாவது ஆன்டி பிஜேபி என்கிற இந்த சென்டிமெண்ட்டும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான மெசேஜ் போனது. என்ன மெசேஜ் அது? ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷனை குறைக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதை ஆதரவு கொடுக்கக்கூடிய அதிமுகவிற்கு எதற்காக நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆன்டி பிஜேபி, அது ஆன்டி ஏடிஎம்கேவாகவும் மாற தொடங்கியது. அதனாலதான் நீங்க பார்த்தீர்கள்னா
ஒரு ரீஜனல் ஸ்ட்ராங் ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்னைக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய நிலை நீங்க பார்த்தீர்கள்னா 3வது இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. புதிதாக வந்த விஜயின் டிவிக்கு 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? மக்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டியுடைய லீடர்ஷிப்பை நம்ப தயாராக இல்லை. எந்த டெவலப்மெண்ட் மாடலை இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்து காட்டியிருக்கிறதோ அதே கண்டினியூ ஆகணும் என்கிற ஒரு மேண்டேட்டை தமிழ்நாட்டில் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது முதலில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்களில் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ரொம்பவே ஒரு ஏர்லியர் சைன் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஆனால் சுருக்கத்திலே நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ரிசல்ட் அடுத்தடுத்து மாறப்போகிறது. என்னை பொறுத்தவரையில் இதுவரை வெளிவந்த இந்த தகவல் ரொம்பவே ஒரு 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 ரொம்பவே ஒரு பேஸ் நிலையில் இருக்கிறது. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 மணி 11 மணிக்கு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கருத்து கணிப்பு அல்ல எந்த பக்கம் மக்களுடைய ஓட்டு போனது எல்லாமே ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு தெரியும். ஒரு 10:30 11 மணிக்குள்ள அது தெளிவாகிவிடும். அடுத்த ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு இதே போன்ற வீடியோவில் சந்திப்போம். இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க காத்து கொண்டிருங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள். நாங்க அவசரப்பட்டு எந்த விதமான தகவலையும் அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் இங்கே கொடுக்கவில்லை. ஆனால் எங்களுடைய சேனல்ல பல்வேறு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்களை நாங்கள் பகிர இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு 11 மணியை போல ஐயநாதன் ஐயாவும் இணைய இருக்கிறார். பாலகிருஷ்ணன் ஐயாவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நானும் உங்களுடன் இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.